அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பதிவு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி இருக்கும். என்னென்னா, என் லைஃப் மட்டும் ஏன் இப்படியே இருக்குது? பார்க்குற எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் என்னால் மட்டும் முன்னேறவே முடியல. எத்தனையோ பில்லியனர்ஸ், எத்தனையோ மில்லியனர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க. ஆனால் அவங்கள மாதிரி என்னால் வர முடியலையே அப்படின்றக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். இல்லை ஏன் என்கிட்ட மட்டும் பணமே தங்க மாட்டேது அப்படின்னக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நான் பேச போகிற வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை உங்களோட லைஃப்லையும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இல்லை அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தோற்றே போக மாட்டீங்க. இந்த ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணவங்க யாருமே இது வரைக்கும் தோற்றதா சரித்திரமே கிடையாது. நீங்களும் அதை அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பிடிச்ச மாதிரி செய்கிறீங்களா? இல்லையேங்க, நான் ஒன்றும் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் செய்யலை, எனக்கு பிடித்த மாதிரியான ஒரு விஷயமாகவே எனக்கு அமையலை, பிடித்த மாதிரியான ஒரு வேலையே அமையலை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கடைசி வரைக்கும் நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருப்போம். நீங்களும் புலம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா நமக்கு எப்போ ஒரு விஷயம் பிடிச்சி செய்கிறோமோ அப்போ தான் அந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இல்லைனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது. எத்தனை காலமானாலும் சரி வரவே வராது. இப்போது உங்கள் வீட்டு குழந்தைய வளர்க்குறதுக்கும் உங்களோட குழந்தைய வளர்க்குறதுக்கும் இன்னொருத்தவங்களோட குழந்தைய வளர்க்குறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நைட்டு எவ்வளோ நேரமானாலும் நீங்கள் தூங்காமல் உங்களோட குழந்தைய நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்போ இதுவே இன்னொருத்தவங்க உங்கள் ஒரு குழந்தைய உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைய தூங்காமல் பார்த்துப்பீங்களா அப்படின்னா ஒரு சந்தேகம் தான். அப்போது நமக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது, நம்மளோடதுன்னு ஒரு விஷயம் வரும்போது, அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்குள்ளெல்லாம் போக மாட்டோம். ஆனால் இதுவே அதே ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்காக செய்யும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்படின்னும் போது நீங்கள் உங்களோட வேலையை எப்படி செய்கிறீங்க? ஏங்க இப்போது நான் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் அது எனக்காக பண்ண முடியும் அப்படின்னா கிடையாது. நீங்கள் வேலை பார்த்தாலுமே நீங்கள் உங்களுக்காக நீங்கள் சூப்பராக பார்க்கலாம். இப்போது ஒரு வளர்ச்சி அப்படின்றது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் கொண்டு வரீங்க, உங்களோட மூலமாக வருது அப்படின்னா நிச்சயமாக அதற்குண்டான ஒரு பலன் உங்களுக்கு வந்தே தீரும். இப்போ இல்லை நீங்கள் அவ்வளோ விஷயத்த நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அது உங்களுக்கு பணமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நீங்கள் இங்கே போடக்கூடிய எஃபோர்ட்ஸ் எதுவுமே வீண் கிடையாது. எல்லாமே ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு வரப்போகுதுன்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் இங்கே வளரணும் அப்படின்னா நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அவங்கள முதல்ல வளர்த்தெடுக்கிறதுல நீங்கள் விருப்பப்படணும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா அந்த டிசைனராக நீங்கள் இருக்கும்போது டிசைனிங் பார்ட்டும் உங்களுக்கு பிடிக்கணும். சும்மா இதை பணம் வருதுன்றதுக்காக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பண்ண முடியாது. அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். எவ்வளோ நாளைக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பிடிச்ச மாதிரியே நடிச்சுட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க? முடியாது. அப்போ பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணணும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பணமாக மாற்ற முடியுமா? தாராளமாக மாற்றலாம். எத்தனையோ பேர் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பணமாக மாற்றிருக்காங்க. அப்போ பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கணும். நீங்கள் பிடிக்காமல் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கனாலும் அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான். இப்போது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர், ஒரு 100 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர்னாலும் ஈஸியாக ட்ராவல் பண்ணி போயிட்டு வருவாங்க. ஆனால் இதுவே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னால் கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. என்ன காரணம்னா, இப்போ நான் வெளியே போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் 400 கிலோமீட்டரில் இன்னும் 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண சொன்னாலும் சரி, இல்லை செவ்வாய் கிரகத்துக்கே போக சொன்னாலும் சரி, தாராளமாக நான் ட்ராவல் பண்ணி போவேன். ஏன்னா எனக்கு பிடிச்சி செய்கிறேன். இப்போ இவங்க மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறையும் போது அவங்க ஒரு 10 கிலோமீட்டரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னால் கூட கூட்டிகிட்டு போக மாட்டீங்க. என்ன காரணம்னா நீங்கள் பிடிக்காமல் செய்கிறீங்க. இப்போது பிரச்சனை என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எடுத்தாலும் பிடிச்சி செய்யணும். பிடிக்காமல் செய்கிற விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போயிடும். அப்போது நீங்கள் உங்களுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் அதற்குண்டான ஒரு பாதையை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதில் உங்களால் பயணம் பண்ண முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தானே என்னோடய பாதையை சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இல்லை. தாராளமாக இப்போ உங்களுக்கு ஒரு டிசைனிங் பார்ட்டு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டிசைனராக போய் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சிங்கன்னா அதற்குண்டான பலன் நிச்சயமாக உங்களுக்கு வரும். அப்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக சூஸ் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி தோல்வியை கண்டு அஞ்சக்கூடாது. இப்போ இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பில்லியனர்ஸோட சீக்ரெட்டு. தோல்வியை கண்டு அவங்க அஞ்ச மாட்டாங்க. எத்தனையோ தோல்விகள் ஏற்பட்டிருக்கும் பல விஷயங்கள். இப்போது ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க, ஒரு பில்லியனர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண எல்லா விஷயமும் கரெக்டாக போய் முடியணுன்ற அவசியமே இல்லையே. தோல்விகள் ஏற்படும். அந்த தோல்விகள்லேருந்து தான் லெசன் லேர்ன் பண்ணுவாங்க.
அங்கே ஒரு ட்ரையல் அண்ட் எரராக தான் இருக்கும். அப்போது நம்மளோட லைஃப்பில் மட்டும் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா கிடையாது. எத்தனை முறை நீங்கள் தோல்வி அடைந்தாலும் அதுலேருந்து நீங்கள் அத்தனை முறை நீங்கள் கற்றுக்குறீங்க. அதுலேருந்து எவ்வளோ இன்னும் வேகமாக வெளியே எந்திரிச்சு வரீங்க அப்படின்றது தானே ஒரு விஷயமே இருக்குது. அப்போ தோல்வி கொண்டு முதல்ல அஞ்சக்கூடாது. எல்லோருக்கும் தோல்வி என்பது சகஜம். அதில் என்ன லெசனை கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, வெற்றி பெற்றவனை விட தோல்வி பெற்றவன்கிட்ட போய் கேளுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை. ஏன்னா எதை பண்ணக்கூடாதுன்னு அவன் சொல்லிவிடுவான். எதை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எதை பண்ணணுன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளே பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த இடத்துல தோல்வியை கண்டு அஞ்சாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் எழுந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு வெற்றியாளனாக இருப்பீங்க. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, காத்திருப்பது. எத்தனை பேருக்கு இன்றைக்கி நம்மளுக்கு பொறுமை இருக்குது? இன்றைக்கி ஒரு எஃப்டி போட சொன்னாலோ இல்லை ஒரு ஆர்டி போட சொன்னாலோ, என்னங்க அவ்வளோ வருஷம் போட்டு எடுத்து என்னங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த ஒரு டைமை பார்த்தாலே ஒரு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம்னு ஒரு டைமை பார்த்தாலே, டியூரேஷனை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது, இவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சரி, எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரி, காத்திருப்பது என்பது தான் மிக சிறப்பான ஒரு விஷயம். இப்போது இன்றைக்கி மரம் வைக்கிறீங்க, இன்றைக்கி ஒரு விதை போடுறீங்க, விதை நாளைக்கே முளைச்சி மரமாக வந்துருமானா வராது. அப்போ அதுக்கு காத்திருக்கணும். நீங்கள் அதோட காய்கறிகள் பழ வகைகள்லாம் நீங்கள் பறித்து சாப்பிட்ணுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும். வளர்ந்து வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு மேலே கொடுக்கும். ஒரு 20 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 10 வருஷம் கழித்து அது காய்க்க ஆரம்பிக்கும். அப்போ அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நீங்கள் போட்ட உடனே ஒரு பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது வந்து தப்பான ஒரு பார்வை. அப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது லாங் டேர்மாக இருக்காது. அப்போதைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அப்போதைக்கு நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ நீங்கள் ஜியோ நிறுவனமாக எடுத்துக்கங்க, இல்லை எந்த ஒரு நிறுவனமாக வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் வந்து ஒரு டேட்டா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ டேட்டா அதிகமாக வேணும்னா நீங்கள் இதுக்கு இவ்வளோ ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ நாள் அவங்க காத்திருக்காங்க. 5 வருஷம் 10 வருஷமாக அவங்க உள்ளே வந்து அந்த 10 வருஷமாக வெயிட் பண்ணதுக்கான காரணமே இந்த நாளைக்காக தான். அப்போ இந்த ஒரு நாளைக்காக இவங்க 10 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்கன்னும் போது அப்போ அவங்களாம் எவ்வளோ காத்திருந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கே வச்ச உடனே மரமாகணும் அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாரோட மைண்ட் செட்டுமே. அப்படி இருந்தால் அவங்களால வெற்றி பெற முடியாது. அப்போ அதனால தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காத்திருந்து பண்ணுறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்காக வந்து இன்றைக்கி போட்டால் இன்றைக்கே பணம் எடுக்கிறதுன்றது வந்து தப்பான ஒரு விஷயம் போல கிடையாது. அதற்குண்டான நேரம் காலம் எவ்வளோ எடுத்துக்குமோ அதற்குண்டான ஒரு நேரம் காலம் எடுத்துக்கும். எனக்கு இமீடியட்டாக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. அப்போ காத்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போ 4வது விஷயம் என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் இருக்குது. நமக்கும் சரி, அம்பானி அவர்களுக்கும் சரி, அதானி அவர்களுக்கும் சரி, இருக்கக்கூடிய டாப் பில்லியனர்ஸ் எல்லாருக்குமே சரி 24 மணி நேரம் தான். ஒன்றும் நம்மளோட டைம் அவங்க வாங்கி ஸ்பெண்ட் பண்ணிட்டல. பட் ஏன் அவங்களால வெற்றி பெற்ற ஒரு ஆளாக ஒரு மனிதராக இருக்க முடியுது, நம்ம ஏன் இருக்க முடியல அப்படின்னா, அவங்களோட நேரத்தை சரியாக செலவிடுறாங்க. நம்ம அந்த நேரத்தை சரியாக செலவிடுறதில்ல. தேவையில்லாத சில விஷயங்களை நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோம். இப்போது அவங்கள பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸில் முழுவதுமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இன்றைக்கி நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சா கூட என்னால் பண்ண முடியலன்னா அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸு. ஆனால் அவங்க இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா பண்ணுவாங்க. இந்த ஒரு இயர்க்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயத்த டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஓடுவாங்க. அதுக்கான உண்டான ஒரு டீம் அமைப்பாங்க. அதற்குண்டான எஃபோர்ட்ஸ் இருக்கும். ஆனால் நமக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை, பாட்டுக்கு ட்ராவல் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலையில் நீங்கள் எந்திரிக்கக்கூடியதுலேருந்து நீங்கள் நைட்டு படுக்க போகிற வரைக்கும் டெய்லி நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வீக்லி கோல் இருக்கணும், இல்லை வந்து ஒரு மந்த்லி கோல் இருக்கணும், இயர்லி கோல் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த வீக்குக்கு நான் இதை பண்ண போகிறேன், இந்த மந்தில் நான் இதை பண்ண போகிறேன், இந்த இயரில் நான் இதை பண்ண போகிறேன்றக்கூடிய ஒரு சார்ட் உங்ககிட்ட ரெடியாக இருக்குது அப்படின்னா, மைண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாற்போல் ஓடுவீங்க. அதுக்கு தகுந்தாற்போல் டைமை வந்து ஸ்கெடியூல் பண்ணுவீங்க. இல்லைன்னா நம்ம ஸ்கெடியூலே பண்ண மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ காலையில் எழுந்திருக்கிறீங்க, ஒரு 10 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் 8 to 9 இதை பண்ணிடலாம், 9:30 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று திங்க் பண்ணுறீங்களே, இதுவே டைம் மேனேஜ்மெண்ட் தான். அப்போ 9:30 மணிக்கு கிளம்புனா 10 மணிக்கு நான் ஆஃபீஸ் போவேன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியுதுன்னா, இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். 9:30க்கு நான் கிளம்பணும், 10க்கு நாங்கள் ரீச் ஆகணும். அதே மாதிரி நான் இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை நான் கையில் எடுக்கிறேன், நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணி முடிக்கணும் அப்படின்னக்கூடிய விஷயத்தை நீங்கள் டைம் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் ரொம்ப சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளேயும் நீங்கள் போக முடியும், ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கைக்குள்ளேயும் போக முடியும். நீங்கள் எப்பயுமே வெற்றி பெற்ற ஒரு மனிதராக இருக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் செய்தவர்கள் எல்லாருமே யாரும் தோத்தது கிடையாது. பெரிய பெரிய ஒரு பணக்காரராக பெரிய பெரிய முதலாளியாக இருக்கிறதுக்கான காரணமே இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சது தான். நெக்ஸ்ட்டு மணி மேனேஜ்மெண்ட்டு. இந்த மணி மேனேஜ்மெண்ட்டுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு 100 ரூபா வருதுன்னா
ரூ. 100 எடுத்து சேர்த்து வைன்னு சொல்லலை. உங்களுக்கு சில பெர்சன்டேஜ் சேவிங்ஸ்க்கு, சில பெர்சன்டேஜ் உங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு, உங்களோட லைஃபோட என்ஜாய்மெண்ட்டுக்கு, சில பெர்சன்டேஜ் வந்து இங்கே நீங்கள் வாழக்கூடியதற்கு, இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியணும். இப்படி பண்ண தெரியாதப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று சேவிங்ஸ்லேயே கொண்டு போய் போட்டுருவீங்க. சேவிங்ஸ்லேயே போட்டோன்னா நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணுறதே இருக்காது. இல்லை டோட்டலாக என்ஜாய் பண்ணுறதுலேயே போட்டுருவீங்க அப்படின்னா சேவிங்ஸ் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். இப்போ ஒரு ரூ. 100 வருதா, ஒரு ரூ. 20 நான் வந்து என்னோடய ஸ்பெண்டிங்ஸ்க்கு நான் தனியாக எடுத்து வைக்கிறேன். மீதியை வந்து ஒரு ரூ. 60 வந்து நான் வந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறேன். மீதி இருக்கக்கூடிய ரூ. 20 வந்து நான் வந்து என்னோடய வீட்டு செலவுகளுக்கு இல்லை மற்ற செலவுகளுக்கு எல்லாத்துக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி, இந்த மாதிரி ரூ. 100 ரூ. 60 சேவிங்ஸ்க்கு ரூ. 20 வந்து பிரித்து என்னோடய சந்தோஷத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் பார்க்குறதுக்கும் எல்லாத்துக்கும் நான் வந்து பிரிச்சுக்கணும். இப்போ நான் என்ஜாயே பண்ணலனாலும் தப்பு, இல்லை என்ஜாய் மட்டுமே பண்ணுறீங்கனாலும் தப்பு. இதை தான் நான் பிரிக்க சொல்கிறேன். அப்போது இங்கே நீங்கள் முழுவதுமாக என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. உங்களுக்கு ரிசர்வ்டு கேஷாக எதுவுமே இருக்காதப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னாலோ இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு தேவை வரும்போதோ நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் சஃபர் ஆவீங்க. அதனால தான் ஆரம்ப கட்டத்திலேருந்தே ஒரு சேவிங்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்று. இப்போ மணி மேனேஜ்மெண்ட்னா நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்களா, ஃபேமிலிக்குள்ளே ஒரு 15,000 வாங்குறீங்களா, 20,000 சேலரி வாங்குறீங்களா, அந்த 20,000 சேலரியில் நான் இந்த மாதம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்போ ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு செலவு இவ்வளோ தான் இருக்கணும், நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது இவ்வளோ தான் இருக்கணும், நாங்கள் மூவிக்கு போகிறது என்ஜாய் பண்ணுறது எல்லாம் இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒய்ஃப் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்றதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். இப்படி நீங்கள் அந்த பணத்தை பிரித்து அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க, அதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு வெற்றியாளராக தான் நீங்கள் இருப்பீங்க. வாய்ப்பே இல்லை நீங்கள் மிஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் பண்ணவங்க தான் இன்றைக்கி எல்லோரும் பெரிய பெரிய ஆட்கள். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக மாற்றும். இதை மட்டும் கடைப்பிடிச்சு பாருங்களேன். டைம் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட், இந்த 2 விஷயத்தை கடைபிடிச்சிங்கனாலே வேறு லெவலில் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள், பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறது, அதே மாதிரி தோல்வி அடைஞ்சாலும் அதில் மீண்டும் மீண்டும் எழுந்து வர்றது, காத்திருப்பது, இது எல்லாமே பண்ணிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் போயிடுவீங்க. உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இருக்க முடியாது. முதல்ல இந்த விஷயங்கள்லாம் பண்ணி உங்களை நீங்கள் ஜெயிங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களை எல்லாரையும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. உங்களை ஜெயிச்சிட்டிங்கனாலே மற்றவங்களை ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.